Hi friends, welcome to Nooloviyam aari designers. இன்னைக்கு கிராண்டான ஆரி ஒர்க் ஸ்லீவ் டிசைன் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்கொயராக வரைஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபுல்லாக நம்ம ஆன்டிக் சுகர் பீட் எடுத்திருக்கேன். அதை வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கார்னரில் கரெக்டாக ஷார்ப்னஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். எப்பயுமே இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ப்னஸ் கரெக்டாக ஒவ்வொரு பாக்ஸுக்கும் கரெக்டாக ஷார்ப்னஸ் 4 எட்ஜஸ்க்கும் ஷார்ப்னஸ் கரெக்டாக கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ சொல்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் எப்பயும் போல் நம்ம சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி சொல்கிறேன் பாருங்கள் ஷார்ப்னஸ் எப்படி கொடுக்குறதுன்ட்டு. ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே போய் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் எப்பயும் போல் சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட லாஸ்ட்டு டிசைனிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க் தரேன், ஐகார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ கம்ப்ளீட் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு ஷார்ப்னஸ் கொடுத்துருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது செக்டு இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வச்சு அதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்கொயருக்குள்ளே சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீடில் நம்பர் 14 நீடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சாரீ ரெட் கலர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் இப்போ சில்க் த்ரெட்டில் வச்சு ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி ஃபுல் ஸ்கொயர் பாக்ஸும் ஃபில் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சில்க் த்ரெட்டில் உங்களுக்கு நல்லா ஷைனிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்புறமா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஷைன் கிடைக்கும் உங்களுக்கு. சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்லா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சிக்கல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் போடுங்க, உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே இருக்கிற மற்ற ஸ்கொயர் பாக்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட் பண்ணிடுங்க. நாட் பண்ணும்போது 2 ஸ்டாண்ட்ஸும் சேர்த்து தான் நாட் பண்ணுறோமான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சென்டரில் இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி ஒரு புட்டாஸ் ரெடி பண்ணியிருக்கோம் பெருசாக. இது நம்ம சாரியில் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் டிசைன் இருந்தது. அதனால நம்ம சென்டரில் மட்டும் கையில் இந்த மாதிரி டிசைன் வர மாதிரி ஐடியா பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆன்டிக் சுகர் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஷார்ப்னஸ் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். கீழே ஒரு ஸ்டிச் போட்டு திருப்பி இன்னொன்று ஸ்டிச் போட்டு சைடில் கரெக்டாக அந்த பீடுக்கு இந்த சைடில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்பயும் போல் சுகர் பீட் ஸ்டிச் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதிலெல்லாம் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஷேப்லாம் ஒர்க் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ஷார்ப்னஸ் கொடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. ப்ளவுஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆரஞ்ச் எல்லோ ரெட் மிக்ஸ் பண்ண மாதிரி கலர் ஃப்ரெண்ட்ஸ்.
அதில் நீங்கள் வந்து எல்லோ சுகர் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா அவ்வளோ எடுக்காது. அதனால நான் ஆன்டிக் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே வந்து எப்படி உங்களுக்கு நாட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் 2 வெரைட்டி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு அது இன்னொன்று சொல்லித்தரேன் பாருங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, லூப் மாதிரி வரும். அதை வந்து இந்த மாதிரி இன்னொன்று பக்கத்தில் இருக்கிற பீடில் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து இந்த உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா நாட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே உங்களுக்கு நல்லா செக்யூராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடில் வந்து நம்ம ஒரு கர்வ் வர மாதிரி கொம்பு டிசைன் வர மாதிரி வரைஞ்சிருக்கோம் மேலேயும் கீழேயும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன்டிக் சுகர் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இதே மாதிரி தான் இந்த கர்வ் ஷேப்லாம் கரெக்டாக கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது 1 2ன்னு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். பீடு 3 4ன்னுலாம் வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க. தெரியுதா உங்களுக்கு? சென்டரில் வந்து இந்த டிசைன் வர மாதிரியும் சைடில் வந்து கர்வ் 2 சைடும் கர்வ் வர மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஆன்டிக் சுகர் பீட்ஸ் வச்சு அந்த கர்வ் டிசைன் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்ம அந்த கொம்பு டிசைன் மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்து நான் இப்போ வந்து 4 mm இட்லி மோத்தி பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃப்ளாட்டாக இருக்கும், ஒன் சைடு உங்களுக்கு ரவுண்ட் பீட்லேயே ஒன் சைடு ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரவுண்ட் பீட் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சைஸ் வந்து நம்பர் 3 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸ்டிச் பண்ணி. இந்த மாதிரி பெரிய பீட்லாம் ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்டிக் பீட் யூஸ் பண்ணிவிட்டு கோல்ட் பீட் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லுக்கே வந்து நல்லா ஆன்டிக்காக காமிக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து எல்லோ குந்தன் வந்து ஒட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு இப்போ வந்து டிசைன் நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உள்ளே வரைஞ்சிருக்கோம்ல, அந்த உங்களுக்கு அந்த புட்டாஸ்க்கு இது ஒட்டும் போது உங்களுக்கு டிசைன் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைடில் வந்து நான் வந்து இப்போ ஐ ஷேப் குந்தன் ஒட்டலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒட்டிட்டு நம்ம ட்ரை ஆன பிறகு நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணலாம். பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து சென்டரில் வந்து ஒன்றுத்தில் வந்து சிவப்பு கலர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இன்னொன்றுத்தில் வந்து ப்ரௌன் யூஸ் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு வந்து 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் நீடில் இந்த மாதிரி ஒரு சைடு கையில் அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு நீடில் மேலே வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணி கீழே இறக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நீங்கள் கையில் பிடிச்சிருக்கீங்களா அந்த த்ரெட்டை வந்து லாஸ்ட் வரைக்கும் விடாமல் கரெக்டாக அது கிட்டக்க வந்த பிறகு விடுங்க. உங்களுக்கு நீட்டாக பிசுறு இல்லாமல் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட்டாக லுக் கிடைக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் லுக்கு ஃபினிஷிங்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒன்றுத்தில் வந்து ரெட் வர மாதிரி, ஒன்றுத்தில் வந்து ப்ரௌன் வர மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெட் கலரை வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் நார்மல் நீடில் 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையில் பிடிச்சிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு
உள்ளே இறக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக அந்த த்ரெட்டு வந்து கிட்டக்க வந்த பிறகு விடுங்க, நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு நீடில் வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் பக்கத்துலேயே குத்திட்டு லாஸ்ட்டாக தான் நீங்கள் அந்த த்ரெட்டை விடணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குது லுக்குன்ட்டு. அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடும்போது கிட்டக்க போடுங்க, தள்ளி போடாதீங்க. அப்போ தான் நீட்டாக லுக் கிடைக்கும் உங்களுக்கு. இதே மாதிரியே மற்ற இதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸ்கொயர் போர்ஷனில் ஃபுல்லாக ஷார்ப்னஸ் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணது நீட் ஃபினிஷிங் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சென்டரில் அந்த ஃப்ளவர் போட்டிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஹைலைட்டடாக இருக்குது டிசைனில் ஃபுல்லாக. அதே மாதிரி நம்ம ஐ ஷேப் குந்தன் ஒட்டினோம்ல, அதுக்கு அவுட்டர் லைனாக சரியில் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவோட பார்டருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டு ஜுவல்லரி நெக் பேட்டர்ன் ஒர்க் பண்ணோம்ல, அதில் என்ன பேட்டர்ன் ஒர்க் பண்ணோமோ அதே தான் இதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது செக் பண்ணி பார்க்கலனா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் க்ரியேட்டிவான டிசைனில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.